அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும் இல்லையா? ஒரு கார் வாங்கினா நல்லாயிருக்கும், ஒரு வீடு வாங்கினா நல்லாயிருக்கும், அப்புறம் ஒரு ப்ரமோஷன் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த படிப்பு படித்து அந்த கல்வி தகுதி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த நல்லாயிருக்கும்னு நினச்சிட்ருக்கிற வரைக்கும் இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? மன்னிக்கணும், கிடைக்காது. பின்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னு முடிவு கேட்குறீங்க இல்லையா? இது இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்க. இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது தப்பு. வேறு எப்போ அது இருக்கும்? ஒரு காட்டு வழியாக ஒரு தோப்பு அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அந்த தோப்பு அவங்களுக்கு சொந்தம். மகனே, இந்த மரத்தெல்லாம் வெட்டணும்டா, ஏராளமாக வளர்ந்து போச்சு அப்படின்னார். ஆமாம்ப்பா, இதெல்லாம் வெட்டணும்ப்பா அப்படின்னா. அவங்க பேசிக்கிட்டே போயிட்டாங்க. அந்த மரத்து மேலே இருந்த ஒரு கூட்டில் தாய் பறவை குஞ்சு பறவைகள்லாம் இதை கேட்குது. அந்த குஞ்சு பறவை கேட்குது, அம்மா இந்த மரத்தெல்லாம் வெட்ட போகிறாங்களா? அப்போ நம்மலாம் அவ்வளவுதான், நான் இந்த கூட்டில் இனிமேல் இருக்க முடியாதா அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, ஒன்றும் கவலைப்படாத, அவங்க ஒன்றும் வெட்ட போகிறதில்ல அப்படின்னுச்சு. என்னம்மா சொல்கிற? ஆமாம், அவங்க ஒன்றும் வெட்ட போகிறதில்ல, நீ கவலையப்படாத அப்படின்னுச்சு. அப்புறம் ஒரு வாரம் ஆச்சு, அப்படிலாம் ஒன்றும் எதையுமே வெட்டலை. திரும்ப ஒரு வாரம் கழித்து அதே அப்பாவும் பையனும் அந்த வழியாக போகிறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாரு, மகனே இந்த மரத்தெல்லாம் வெட்டணும்டா, அது ஆளுக்கு சொல்லி விடணும். என்ன அவங்களுக்கு சொல்லி விட்டா அவன் வந்து மடமடன்னு அவன் வேலையை ஆரம்பிக்கணும்டா. ஆமாம்ப்பா, ஆளுக்கு சொல்லி விடணும்ப்பா, இந்த மரத்தெல்லாம் வெட்டிடலாம்ப்பா அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த குஞ்சு கேட்குது, அம்மா என்னம்மா வெட்ட போகிறாங்களா? நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, அவங்க வெட்டவே மாட்டாங்க அப்படின்னுச்சு. இதுங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எப்படி அம்மா இதே மாதிரி சொல்கிறாங்க, வெட்ட மாட்டாங்க அப்படின்னு. அவங்களும் ஒன்றும் வெட்டுற மாதிரி தெரியலையே அப்படின்னு. ஒரு 3வது நாள் திரும்ப அந்த வழியாக வந்து அந்த அப்பா பையன்கிட்ட சொல்கிறாரு, டேய் ஆளுக்கெல்லாம் தேடி பார்த்தாச்சு, ஒருத்தரும் காணோம், எல்லாம் லீவில் போயிருக்கிறாங்க போல இருக்குது, நம்மளே இன்றைக்கி மத்தியானம் வெட்டிடலாம்டா, நீ நானும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம்டா அப்படின்னாங்க. இதை கேட்ட உடனே அந்த அம்மா பறவை சொல்லுது குஞ்சுகிட்டலாம், மரத்தை வெட்ட போகிறாங்க, உடனடியாக நம்ம இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு மரத்துக்கு போகலாம், இல்லை வேறு தோப்புக்கு போகலாம் அப்படின்னு. அம்மா நீ எப்படிம்மா கண்டுபிடிச்ச அப்படின்னு. அதாண்டா அம்மா, வா புறப்படு, அப்புறம் பார்த்துக்குவோம், அப்புறம் பேசிக்குவோம், இடத்த முதல்ல மாற்றலாம் அப்படின்னுச்சு. இதை வெட்டினா நல்லாயிருக்கும், ஆளுக்கு சொல்லி விடணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிற வரைக்கும் வேலை நடக்காது. இன்றைக்கு மதியம் நாம் இதை செய்வோம் என்று எப்பொழுது ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒரு நாள் ஒரு நேரம் என்று முடிவு செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறுவதற்கான முதல் அடி எடுத்து வைக்கிறீர்கள் என்று பொருள். இருந்தால் நல்லா தாங்க இருக்கும், இருந்தால் பரவாயில்லைங்க, இது ஓகேங்க அப்படின்னு ஃபிக்ஸ் எ டைம் லிமிட் அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் குறிச்சிருங்க, இன்றைக்கி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. இந்த காரியத்தை செய்ய போகிறோம், இன்னிலிருந்து தொடங்க போகிறோம். நான் பள்ளிக்கூடத்தில் பேச போகிறப்போ மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். இந்த பொது தேர்வு அப்படின்னு 10ஆம் வகுப்பு வருது இல்லைங்களா? பொது தேர்வுக்கு எப்போலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும்? ஏப்ரல் மாதம்னு வச்சுக்கிங்க. எப்போலேருந்து படித்தா நிறைய மார்க் வருவோம் அப்படின்னு கேட்டேன். ஒரு பையன் எந்திரிச்சான், ஏப்ரல் மாதம்னா மார்ச்சிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும் அங்கிள் அப்படின்னா. இன்னொரு பையன், மார்ச்சில் படித்தாலாம் போதாது, புத்தாண்டு தொடக்கம் ஜனவரியிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணுங்க அப்படின்னா. இன்னொரு குட்டி பையன் எழுந்து சொன்னான், பிரமாதமான பதில் அப்படின்னு. பிரின்ஸிபால் அவனை கூப்பிட்டு பரிசு கொடுத்தாங்க. அவன் என்ன தெரியுமா சொன்னான், சார் அவங்க மார்ச்லேருந்து படிக்கிறேன் ஜனவரிலேருந்து படிக்கிறேன்னு சொல்கிறது தப்பு சார், எப்போ 10ஆம் வகுப்பு சேர்றதுக்கு நம்ம வகுப்புக்குள்ளே போகிறோமோ அன்னிலிருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா. அதானே, வகுப்பில் சேர்ந்த முதல் நாளில் இருந்தே நாம் படிக்க வேண்டும் என்று எப்பொழுது ஒரு நாளை முடிவு செய்கிறோமோ அப்பொழுதுதான் மதிப்புக்கு உரிய மதிப்பெண்ணை பெற முடியும். டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த வேலை அப்போ தான் ஆரம்பிக்கும். இது பெரியவங்க நமக்கு சொல்கிற முக்கியமான டெக்னிக். ஒருத்தர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, இன்றைக்கி ராத்திரி நான் வரத்துக்கு டைம் ஆகும் அப்படின்னார். அந்த அம்மா உடனே, இல்லைங்க அதெல்லாம் பரவாயில்லைங்க, தினம் தான் ஆகுது, உங்களுக்கு என்னங்க வேணும் ராத்திரிக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு இருக்காங்க. அவர் உடனே தபர், உனக்கு எது சௌரியமோ அதை பண்ணு, உனக்கு என்ன முடியும் அப்படின்னு. அதுக்கு தாங்க நானும் சொல்லணும்னு வந்தேன், இன்றைக்கி எனக்கு முடியலைங்க, வரப்போ நீங்களே சாப்பிட்டுட்டு எனக்கும் அப்படியே பார்சல் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னுச்சு.
இப்போ உன் இஷ்டப்படி நீயே பண்ணு அப்படின்னு விட்டா அவள் தான் எனக்கு முடிவே இல்லைங்க, நீங்களே வாங்கிட்டு வந்துருங்கன்னுது. எனக்கு சப்பாத்தி வேணும், பூரி வேணும், இல்லை உப்புமா வேணும் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அந்த அம்மா அது பண்ணுறேங்கன்னு. உன் இஷ்டப்படி பண்ணு அப்படின்ன உடனே அந்த அம்மா இஷ்டப்படி ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. இதுதான் வேண்டும் என்கிற தெளிவு வேண்டும். இது எப்பொழுதுக்குள் நமக்கு வேண்டும், இதை எப்பொழுது செய்வது என்கிற நேரத்தை பற்றிய, இதற்குள் இந்த செயலை செய்ய வேண்டும் என்று குறிக்கிறவர்கள்தான் வாழ்க்கையிலே வெற்றியை கண்டு சிரிக்கிறவர்களாக அமைகிறார்கள். ஜெயகாந்தன் பிரபலமான எழுத்தாளர் ஒருத்தர் இருந்தார், மாபெரும் தமிழ் எழுத்தாளர். அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் எழுதாத பத்திரிகைகளே இல்லை. சிறுகதைகள், புதினங்கள், கட்டுரைகள், கருத்துகள், பத்திகள் அப்படின்னு விதமாக எழுதி குவித்தார். மிகப்பெரிய வாசகர்கள் வட்டம் அவருக்கு என்று இருந்தது. ஆனால் அவருடைய சிறப்பு அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இத்தனாம் தேதி இதை நான் கொடுப்பேன், இதை உங்களுக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டார்னா, எந்த முக்கியமான வேலையாக இருந்தாலும் அதை செய்து முடித்து விட்டு ஒதுக்கி வைத்து விட்டு எழுத வேண்டிய அந்த கட்டுரையை, அந்த புதினத்தை, அந்த சிறுகதையை எழுதி முடித்து விட்டு, வழக்கமாக அவர் வீட்டில் ஒரு ரேடியோ ஒன்று இருக்கும், அந்த ரேடியோ கடியில் அது சொருகி வச்சுருவாராம். அது இருந்துன்னா அப்புறம் ஒருவேளை அவர் இல்லைன்னா கூட யாராவது வந்து கேட்டாங்கன்னா அதை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு. அவருடைய எழுத்துக்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வாசகர் வட்டம் உண்டு. அவருடைய எழுத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய தரம் ஒன்று உண்டு. அதில் எந்த விதமான நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகவும் அவங்க சரி கட்டிக்கிட்டு பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்ன தரத்தை தாழ்த்தி அப்படிலாம் கிடையாது. ஜெயகாந்தனுடைய எழுத்துக்கள் அப்படின்னு படிக்கிற பொழுதே தெரிந்துவிடும். அதிலே எந்த சமரசமும் இல்லை, நோ காம்ப்ரமைஸ். அதே போல இதை இந்த தேதியில் நான் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு எந்த மாற்றமும் இல்லை. எந்த வேலையாக இருந்தாலும் அதை ஒதுக்கிவிட்டு செய்வார் என்பதுதான் ஜெயகாந்தன் மட்டுமல்ல, வாழ்வில் வெற்றி பெற்று விரும்புகிற யாராக இருந்தாலும் பின்பற்ற வேண்டிய அடிப்படை தகுதி அதுதான். உங்கள் வேலையை முடித்துவிட்டு இதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அதற்குரிய நாளை முதலில் முடிவு செய்யுங்கள். முதல் நீங்கள் செய்கிற முடிவுதான் வெற்றியை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் அடி. அதுதான் வெற்றி படி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.